பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இன்ற திருவழிபாடு நம்பிக்கைதான் வாழ்க்கை என்ற தலைப்பில் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. இந்த நம்பிக்கை, விசுவாசம் இவற்றை பற்றியே இந்த திருவழிபாடு அமைந்துள்ளது. சீடர்கள் தங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்துமாறு இயேசுவிடம் விண்ணப்பிக்கிறார்கள். தாழ்ச்சி, மன்னிப்பு என வாழ்வில் பாடங்களை வழங்கும் இயேசு அவற்றின் ஒரு பகுதியை நம்பிக்கை பற்றியும் சொல்கிறார். இறைவன் தான் நம் வாழ்வில் உரிமையாளராகவும் அதனை வழிநடத்துபவராகவும் பணியாளராகவும் நினைக்கும் பொழுது தேவையற்ற தடைகளை மறைந்து விடுகிறது என்பதை மனதில் கொண்டு இயேசுவின் சீடர்களாக இத்திருப்பலியில் நம்பிக்கையோடு பங்கேற்போம். வாரி மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 27வது ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது நம்பிக்கை. இன்றைய நற்செய்தியிலே திருத்தூதர்கள் இயேசுவிடம், ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார்கள். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய நம்பிக்கை பெரிது, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று ஆண்டவர் நம்பிக்கையின் அடிப்படையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் புதுமைகளையும் பல்வேறு வாழ்க்கையிலே நடந்ததை நாம் விவிலியத்தின் வழியாக அறிகிறோம். இன்றைய நாளிலே அனைவரும் கரங்களை கூப்பி கண்களை மூடி, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் விசுவாசத்தில் நம்பிக்கையில் தளர்ந்து போகிறோமோ, இறை பக்தியில் கடவுள் பக்தியில் நாங்கள் தளர்ந்து போகிறோமோ, அப்பொழுது நீர்தாமே எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை அதிகப்படுத்தும், எங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தும்.
என்று சொல்லி நம்பிக்கையில் பக்தியில் வளர இந்த திருப்பலி நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை
ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இன்றைய திருப்பலியானது மான்போர்ட், ஆரோக்கியமேரி, நெல்சன், ஆண்டோனி, கிளாடியா, ஜோஸ்லின் நினைத்தது நிறைவேற வேண்டியும் மற்றும் லாவண்யாவின் 18வது பிறந்த நாள் அன்று திருப்பலியாகவும் இங்கு பலிப்பிடத்தை சூழ்ந்து வந்துள்ள உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களையும் இப்பலிப்பிடத்தில் வைத்து திருப்பலியில் மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் அன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் நம்பிக்கையின் மேன்மை பற்றி பேசுகிறது. இறைவாக்கினர் அபாக்கு தம் காலத்தில் நிலவிய வன்முறை மற்றும் அநீதிகளைக் கண்டு கடவுளிடம் முறையிடுகிறார். நம்பாதவர் உள்ளத்தில் நேர்மையற்றவராயிருப்பார், நேர்மையுடையோரோடு தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் என்று அவருக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் அபாக்கு நூலிலிருந்து வரும் முதல் வாசகத்திற்கு செவி சாய்ப்போம். முதல் வாசகம். நேர்மையுடையோரை தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபக்குக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 2-3 மற்றும் 2:4. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவி சாய்த்திருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையாய் பார்க்க செய்கிறீர்? கேட்டினை காண செய்கிறீர். கொள்கையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்குக்கு வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே, காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனுக்கு படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரிந்து செல்கிறது. ஒரு காலம் பொய்க்காது, அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர். நேர்மையுடையோரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடனுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள்.
இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அன்று மெரிபாவிலும் பாலைநிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு வாழ அழைப்பு விடுக்கிறது. மேலும் நம்முடைய வாழ்வு அனைத்திற்கும் அடித்தளமாக இருக்க வேண்டியது நம்பிக்கை என்ற ஒன்றை அறிவுறுத்தும் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வரும் வாசகத்தை கவனமுடன் செவிசாய்ப்போம். நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்ந்ததை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோலை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலன் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிக்கொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 5 10 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள்.
அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரித்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்வதற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எல்லாரும் மருத்துவமனை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறீங்களா? யாராச்சும் கோபமா இருக்கிறீங்களா? அந்த காலத்துல கேட்டிருந்தாங்கன்னா நிறைய பேர் கை தூக்கியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறோம் இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அவங்க ஒரு வெயிட் மிஷின் வச்சிருப்பாங்க இல்லையா? வெயிட் மிஷின், நம்ம உடல் எடை எவ்வளோ அப்படின்ட்டு அந்த மிஷின் பார்த்த உடனே நம்ம ஏறி நிச்ச உடனே அப்படியே எடை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடும். அதுபோல இன்றைய நற்செய்தியில திருத்தூதர்கள் இயேசுவிடம் என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் அப்படின்னு. நம்முடைய வெயிட்டோ அல்லது காய்ச்சல் இருந்துச்சுன்னா எவ்வளோ டிகிரி நம்ம காய்ச்சல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கு அப்படின்ட்டு நம்ம எப்படி உணர்ந்து கொள்வது? பிரியமானவர்களே, கிறிஸ்துவர்களாகிய நமக்கு நம்பிக்கை, விசுவாசம்தான் அடித்தளமாக, ஆணிவேராக இருக்க வேண்டும். கிறிஸ்து மனிதராக பிறந்தார், பாடுகள் பட்டார், இறந்தார், மீண்டும் உயிர் தெழுந்தார். இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு நம்பிக்கை தான் ஒவ்வொரு திருப்படியும் நாம் நினைவு கூறுகிறோம். விசுவாசத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைய இறை வார்த்தைகள் அனைத்தும் நம்பிக்கையை பற்றி, விசுவாசத்தை பற்றி நாம் தியானிக்க, சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்பிக்கை என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, எபிரேயர் புத்தகம் அதிகாரம் 11 இறை வார்த்தை 1 இவ்வாறாக சொல்லும்: கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற அல்லது மனம் தளராத ஒரு நிலைதான் நம்பிக்கை. கடவுள் கண்டிப்பாக நாம் கேட்பதை கொடுப்பார் என்கின்ற ஒரு ஐயமற்ற அல்லது மனம் தளராத ஒரு உறுதியான நிலையை நாம் நம்பிக்கை என்று சொல்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு முள் செடி இருந்துச்சாம், முள் செடி. அந்த முள் செடி ரொம்ப வருத்தப்பட்டுச்சாம். இந்த உலகத்துல எத்தனையோ மரம், செடி, கொடிகள்லாம் இருக்கு, எவ்வளவு அழகான இலைகள்லாம் அதுக்கு இருக்கு, ஆனா எனக்கு நான் வெறும் முள் செடியாவே இருக்கிறனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். அதனால நீதி தேவதை கிட்ட இந்த முள் செடி போச்சான். எங்க போச்சான்? நீதி தேவதை. நீதி தேவதைன்னா எங்க? கோர்ட்டுக்கு, சரியா? நீதி தேவதையிட இந்த முள் செடி போச்சான். போன உடனே அதனுடைய கோரிக்கை வந்துச்சான், இவ்வளவு அழகான இந்த உலகத்துல இருக்கிற மரம், செடி, கொடிகள் எவ்வளவு அழகான இலைகள் இருக்கு, எனக்கு வெறும் முள் இலையா இருக்கேன், பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டுச்சான். சரி, ஓகே, நீ கவலைப்படாத, உனக்கு தங்கத்தாலான இலைகளை நான் என்ன செய்யறேன், உனக்கு வரமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த முள் செடிக்கு தங்கத்தாலான இலையை அந்த நீதி தேவதை கொடுத்துச்சான். அடுத்த நாள் என்ன ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நைட்டு திருட வந்து அந்த தங்க இலைகள்லாம் வச்சுட்டு போயிட்டான். அதனால திருப்பியும் மன வருத்தப்பட்டு அந்த முள் செடி வந்து திருப்பி நீதி தேவதை கிட்ட போய், இந்த மாதிரி தங்கத்தாலான இலையை கொடுத்தீங்க, திருட வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கவலைப்படாதீங்க, உனக்கு கண்ணாடியாலான அழகான புதிய இலைகளை தர அப்படின்னு சொல்லி கண்ணாடியாலான இலையை வந்து கொடுத்தார். அந்த நீதி தேவதை கொடுத்ததான். அப்ப அடுத்த நாள் வந்து பயங்கரமான மழை, இடி மின்னல் வந்து என்ன ஆயிடுச்சு, கண்ணாடி கீழே விழுந்து எல்லாம் ஒருங்கி போயிடுச்சு. அதனால திருப்பி மன வருத்தப்பட்டு நீதி தேவதை கிட்ட போய் இந்த மாதிரி கொடுத்தீங்க, திருப்பி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட போது, சரி உங்களுக்கு இயற்கையான பச்சையான இலைகளை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப என்ன ஆச்சு, திருப்பியும் ஆடு மாடு வந்து அந்த இலையை என்ன செஞ்சிச்சு, மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. அதனால மன வருத்தப்பட்டு திருப்பியும் நீதி தேவதை கிட்ட, நீ எதுவுமே கொடுக்க வேணாம், நான் இருக்கிற மாதிரியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இது ஒரு கதையாக இருந்தாலும் நாம் இந்த மனித வாழ்வானது ஏதோ நாம் பிறக்கிறோம், இறப்பதற்கு முன்பாக நம்முடைய செல்வ செழிப்பிலும் செல்வாக்கிலும் நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களை எல்லாம் நாம் அனுபவித்து விட வேண்டும் என்று சொல்லி நம்மையே நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலையிலே நாம் இருந்து விடுகிறோம். அதைதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு, இந்த உலகம் காட்டுகிற இன்பங்களை மட்டும் நாம் பார்த்து மகிழ்ந்து விடுவதல்ல மனித ஒரு வாழ்வு. மனிதனுடைய வாழ்வு என்பது இந்த உலகத்தோடு மறைந்து விடுகின்ற ஒரு வாழ்வல்ல, மாறாக இந்த உலகத்தையும் தாண்டி நிலை வாழ்வை ஆண்டவர் நமக்கு பரிசாக தந்திருக்கிறார். நம்முடைய உள்ளம் ஆன்மாவானது அழியாதது, நிலையானது, நிலை வாழ்வுக்குரியது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசத்தில் நம்பிக்கையில் நாம் தளராமல் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை நாம் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள வேண்டும். ஆக நம்பிக்கை என்பது அது ஒரு கொடை. நம்பிக்கை என்பது ஒரு கிஃப்ட், அது ஒரு கொடை. நாம் இயல்பாக நாம் அனைவரும் பெற்றுவிட முடியாது. நம்ம கல்விக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம் அப்படின்னா கல்வியை நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு கல்வி அறிவை பெற்றுக்கொள்கிறோம். நம்பிக்கை என்பது நம்ம எந்த ஸ்கூலுக்கு போயோ நாம அதை வந்து பெருக்கிக் கொள்ள முடியாது. மாறாக நம்பிக்கை என்பது கடவுள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை. அதைதான் தூய ஆவியானுடைய கனிகளிலே ஒரு கொடைதான் நம்பிக்கை என்று நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொருவரும் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்ற பொழுதும், உறுதி பூஸ்தல் அருள் சாதனத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுதும் அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை பெற்றுக்கொண்டு நாம் எந்த அளவிற்கு அதை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்பிக்கை என்பது கடவுளுடைய ஒரு மிகப்பெரிய கொடை. அதே போல அந்த கொடையை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு இந்த திருத்துதர்கள் ஆண்டவரிடம் இயேசுவே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்கிறார்களோ, அதுபோல நாமும் அவர்களிடமிருந்த அந்த தாழ்ச்சியோடும் நேர்மையோடும் எதிர்நோக்கோடும் ஒவ்வொரு நாளும் நாமும் ஆண்டவர் இயேசுவிடம் நாம் கேட்க வேண்டியது பணமோ பொருளோ கல்வியோ செல்வாக்கோ கிடையாது. மாறாக நம்பிக்கையை, ஆண்டவரே இயேசுவே உன் மீது என்னுடைய விசுவாசம் ஆளப்பட வேண்டும், நான் நம்பிக்கையில் வளர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபமாக இது இருக்க வேண்டும். காரணம், கடவுளால் மட்டுமே இந்த நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியும். விசுவாசம், கடுகளவு சிறிய விசுவாசம் ஆண்டவருடைய பார்வையிலே மிக பெரியது. ஆக நம்முடைய விசுவாசம் கடவுள் மீது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, நாம் முழுவதுமாக இயேசுவிடம் சரணடைகின்ற போது நம்முடைய நம்பிக்கை வளர்ச்சி அடைகிறது. நாம் நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் என்றால் அதற்கு வழி ஜெபம். நாம் எந்த அளவிற்கு ஜெபத்திலே நாம் நம்மையே ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய நம்பிக்கை ஆளப்படும், நம்முடைய நம்பிக்கை வளரும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தை 42 நாம் பார்க்கிறோம். அந்த இரத்த போக்குடைய பெண்மணி ஆண்டவருடைய
ஆடையினுடைய விழிப்பை தொட்டவுடனே நான் குணமடைவேன் என்று சொல்லி இந்த உலக மருத்துவர்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லது தன்னையே பொருட்படுத்தாமல் தன் மீது நம்பிக்கையை இழந்து இந்த உலகத்தின் மீது இந்த உலக மருத்துவர்கள் மீது எல்லாம் நம்பிக்கையை இழந்து கடைசியாக கடவுளே, இயேசுவே, நீர் மட்டுமே எனக்கு எல்லாம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்பொழுது நம்மை முழுவதுமாக ஆண்டவரே நீர்தான் எனக்கு கதி என்று சொல்லி நம்மையே கடவுளுடைய முன்பாக நாம் சரணடைகின்றோமோ அப்பொழுது நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை ஆளப்படும், வளரும். கடைசியாக நாம் கடுகளவு நம்பிக்கை நம்மை ஒரு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காண செய்கின்றார். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் ஒன்றில் இருந்தால் முன்பாக இருக்கிற மிகப்பெரிய மலை கூட நீ பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போய்விடும். அத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போய்விடும். இது ஒரு வீம்பாக அல்லது வேடிக்கையாக இருந்தாலும் நமது முன்பாக இருக்கிற மலை அல்லது அத்திமரம் என்னவென்றால் நம்மால் முடியாத காரியங்கள் என்று நாம் நினைக்கிறோம். இன்னும் எங்களுடைய குடும்பத்திலே திருமண தடையாக இருக்கிறது அல்லது நோய்வாய் பல நாட்களாக நோய் குணமடையாமல் இருக்கிறது அல்லது நம்மையே புரிந்து கொள்ள முடியாத என்னுடைய எதிர்காலம், நான் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி நாம் இப்பொழுதெல்லாம் கலக்கத்திலும் பயத்திலும் குழப்பத்திலும் இருக்கிறோமோ, நாம் ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கின்ற பொழுது கடுகளவு விசுவாசம் இருந்தால் இது எல்லாம் நமக்கு நம் கண் முன்பாக ஒரு தூசியாக இருக்கும். ஏனென்றால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களித்திருக்கிறார், மகனே மகளே, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஆகவே திருத்தூதர்களிடமிருந்த அந்த எதிர்நோக்கு அல்லது அந்த தாழ்ச்சியோடு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை நம்பிக்கையில் மிகுதியாக்கும், நான் எப்பொழுதெல்லாம் உன் மீது பக்தியும் அன்பும் என்னிடம் குறைகிறதோ அப்பொழுது என்னுடைய நம்பிக்கையையும் அன்பையும் இரக்கத்தையும் என் மீது அதிகப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு சில மணித்துளிகள் நம்மை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நாம் விசுவாசத்தில் எந்த அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் கடவுளிடம் விட்டு பிரிந்து செல்கின்ற நேரங்களில் நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது. எப்பொழுதெல்லாம் கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நம்மை ஏற்றுக்கொள்வார், எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் நம்மை அன்பு செய்வது போல நாமும் அவரை ஒவ்வொரு நொடி பொழுதும் அன்பு செய்ய நமக்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை எல்லாம் அவர் நம்மிடமிருந்து விலக்கி நம்மை ஒரு புதிய மகனாக புதிய மகளாக அவர் தொடர்ந்து நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற போல ஆசீர்வதிக்க தொடர்ந்து இப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார்,
விண்மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் ஒழியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது மீட்பின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட அனைவரும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். வாழ்வழிக்கும் ஊற்றுகளிலிருந்து உலகம் அனைத்தும் நிறைய ஆசி வழங்க வேண்டும் என எல்லாம் வல்ல கடவுளை மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, அவரோடு உடன் உழைக்கும் அனைத்து ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் ஆகிய அனைவரும் தங்களது அளவற்ற பணி உணர்வால் இவ்வுலகம் தாழ்ந்தோங்க பணிபுரிய உம்மை மட்டும் நம்பி வாழும் வரத்தினை நிறைவாய் பெற்றிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்றும் திருமகன் வழியாக கூறிய எம் இறைவா, இன்று எமது நாட்டில் ஏழைக்கான அனைத்து வழிகளும் செல்வந்தர்களால், நாட்டில் பொறுப்பில் உள்ளவர்களாலும் பல்வேறு சமயங்களில் அடைக்கப்படுகின்றன. வாழ வழியின்றி தவிக்கும் அகதிகள் அனைவருக்கும் உமது இரக்கத்தை பொழிந்து அவர்களின் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவொரு இறைவனே, எம் இறைவா, எமது நாட்டில் நிலவும் வன்முறை, தீவிரவாதம், பாலியல் வன்முறைகள், இனக்கலவரம், சாதி வேறுபாடு, தீண்டாமை ஆகியவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் சிக்கி தவிக்கும் அனைவரின் மீதும் உமது கனிவான பார்வையை பொழிந்து அமைதியாக வாழ வழிவகை செய்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பெரியோர் ஆகிய அனைவரையும் நாங்கள் ஒரு சுமையாக கருதாமல் அவர்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது ஆசிகளை எங்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறையினருக்கும் கொண்டு செல்லவும், கூட்டு குடும்பத்தின் நன்மைகளை அறிய சாட்சி வாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருளிற்கும் துணை நிற்க வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாம் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லமையால் விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்வை வழியாய் மாற்ற வந்தே என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை வழியாய் மாற்ற வந்தே
திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல் கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல் அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவாய். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்து என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்ற காணிக்கையே ஏற்றிடுவாய். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். சமத்துவ சோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. சமத்துவ சோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இருந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையிலும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செல்லும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அங்கு உதவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாற்றும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்கிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரை விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிலிருந்து எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிடும், எனது ஆன்மா நலமடையும். இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்தினேன் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இதயற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாவினேன் திரியாகவா, மலராவினேன் மனமாகவா. மெழுகாவினேன் திரியாகவா, மலராவினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உருவில்லா இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. உருவில்லா இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. குயிலாவினேன் குரலாகவா, மயிலாவினேன் நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா.
இரத்தமே என்னை புதுப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அழிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நெஞ்சை காத்திடும். மரண வேளைதனில் எம்மை கூப்பிடும். பரகதியில் நீதமும்மை வாழ்த்தவே வருகவென்ற அன்போடு எம்மை ஏவிடும். ஆமென். இவ்வாரத்திற்கான திருவழிபாட்டு குறிப்புகள். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியாக இன்று பொது காலத்தின் 27ஆம் ஞாயிறு. வருகின்ற 6ஆம் தேதி திங்கட்கிழமை புனித புரூனோ அருட்பணியாளர். வருகின்ற 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஜெபமாலை அன்னை நினைவு. வருகின்ற 9ஆம் தேதி வியாழக்கிழமை புனிதர்கள் டென்னிஸ், ஆயர், தோழர்கள், மறைசாட்சியர். வருகின்ற 11ஆம் தேதி புனித 23ஆம் ஜான் திருத்தந்தை. வருகின்ற 12ஆம் தேதி பொது காலத்தின் 28ஆம் ஞாயிறு. யூபிலி 2025ற்கான இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறி செய்த பேரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்று போற்றுதற்குரிய கடவுளாகி உமக்கே மாற்றி புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கையில் வளர்ந்தவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
ஞானம் நீரை கன்னிகையே மார்புயரேழு தோள்களுமாய் மார்புயரேழு தோள்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே ஞானம் நீரை கன்னிகையே பாவ நிழலே அணுகா பாதுகாத்தாருணை பரமன் பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீர் தரித்திடவே தாயுதரம் நீர் தரித்திடவே தனதோரமல ஸ்தலமென கொண்டான் ஞானம் நீரை கன்னிகையே அறிவிப்பு. இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த லூர்து அன்னை அன்பிய குடும்பத்திற்கு நன்றி. வருகின்ற ஞாயிறு வழிபாட்டை புனித வேளாங்கண்ணி அன்பியம் சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற புதன்கிழமை லூர்து அன்னை அன்பியம் நடைபெறும். இதில் அனைத்து லூர்து அன்னை உறுப்பினர்களும் பங்கேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்கள், குருக்கள், கண்ணீர் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரின் கருத்துக்காகவும் இன்று திருப்பலி நிறைவேற்ற அருள் பணியாளரின் கருத்துக்காகவும் நம்ம தனிப்பட்ட கருத்துக்காகவும் இறைவனும் அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசையப்பரே, புனித அடைக்கல் அன்னையே, புனித அந்தோனியாரே, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.